ஒருவர் ரூபாய் 12,000ஐ 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஸோ 2 வருஷத்துக்கு 12,000த்தை 5% கூட்டு வட்டி விகிதத்தில் வைக்கிறாங்க. ஸோ நம்ம 2 வருஷம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அசல் 12,000, வட்டி விகிதம் 5%. ஸோ 12,000 இன்ட்டு 5/100. இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 120 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 0 2 10 10க்கு 0 மிச்சம் 1 1 5 5 5 1 6 600. ஸோ இது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு. ஸோ 2வது வருஷத்தில் அந்த 12,000தோட இந்த வட்டி காசு 600ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12,600 இருக்கும். இப்போ நம்ம 2வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 12,600 அதே வட்டி வீதம் தான் 5%. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 அடித்தாச்சு. 5,000 30க்கு 0 மிச்சம் 3 2 10 10 3 13 மிச்சம் 1 1 5 5 5 1 6. ஸோ இப்போ 2வது வருஷத்துக்கான வட்டி வீதம் 630. மொதல் வருஷத்தில் 12,600 இருந்துச்சு. இப்போ ஒரு 630. ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். 0 3 6 6 12க்கு 1 12க்கு 2 மிச்சம் 1 3 13,230. ஸோ ஆன்சர் 13,230.